யோசனையாக உட்காந்துருக்கிய சித்ரா, என்ன விஷயம்? அப்பத்தாவும் ஐயாவும் நேபாள் முக்திநாத்துக்கு கூட்டிகிட்டு போப்பாங்கிறாங்க. அப்பா அம்மா என்னடானா எப்படியாவது அவங்கள ஏற்பாடு பண்ணி கூட்டிகிட்டு போங்கிறாங்க. எனக்கு ஆஃபீஸில் வேறு லீவு கிடைக்கல. எப்படி அவங்க கூட்டிகிட்டு போகிறது? ரெண்டாவது அவங்க பெரியவங்களாக இருக்காங்க. வடநாட்டில் அவங்களுக்கு ஃபுட்டெல்லாம் ஒத்துக்குமா அப்படின்னு ஒரே எனக்கு யோசனையாக இருக்குது. இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. சேலத்தில் ஹாப்பி டூர்ஸ்னு ஏஎன் விஸ்வநாதன் வச்சுருக்காங்க. அவங்க இந்த நேபாள், முக்திநாத், சிங்கப்பூர், மலேசியா, தைப்பூசம், காசி எல்லா இடத்துக்குமே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆன்மீக டூரு எங்கே வேணாலும் அவங்க கூட அனுப்பலாம். அவங்க கூடவே ஒருத்தர் போகிறதுனால நம்ம பெரியவங்களை தைரியமாக அனுப்பலாம். அது மட்டும் இல்லை, அவங்க தென்னிந்திய சமையல் கலைஞர்களை கூடவே கூட்டிகிட்டு போய் சமையல் செஞ்சு கொடுக்கறதுனால உணவு பிரச்சனையும் இல்லை, அவங்களுக்கு உணவு ஒத்துக்காது அப்படிங்கிற பிரச்சனையும் இல்லை. நல்லாவே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ நீ ஆஃபீஸில் லீவு கிடைக்கலாம், நீ போகணுன்னு கூட அவசியம் இல்லை. அவங்களோடைய தைரியமாக அனுப்பி வைக்கலாம். அது மட்டும் இல்லை, அவங்க அந்தமான், கோவா, துபாய், கேரளா அந்த மாதிரி எல்லா டூருமே அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லா இடத்துக்குமே சமையல் கலைஞர்களை கூட்டிகிட்டு போய் நான்வெஜ் சமையலும் செஞ்சு கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் குரூப்பாக வேணாலும் குரூப் டூர் அவங்க அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. அவங்கக்கிட்ட கேட்கலாம். வர 28, 29 சேலத்தில் செட்டிநாடு மஹாலில் சந்தை நடக்க போகுது. அந்த சந்தையில் ஸ்டால் நம்பர் 8 அவங்க ஸ்டால் போட்டிருக்காங்க. நீ அங்கே போய் அவங்கள பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பத்தா ஐயாவுக்கு நேபாள் முக்திநாத்துக்குள்ள டூர் பற்றியும் தெரிஞ்சு புக் பண்ணிக்கலாம். உனக்கும் வேறு ஏதாவது பேம்லெட்ஸ் வேணாலும் நீ வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லை, அவங்களோட அந்த ஸ்டாலில் செட்டிநாடு பலகாரமும் கிடைக்குதாம், அதுவும் நீ வாங்கிக்கலாம். அப்போ சரி, அப்போ நீங்களும் நானுமே 28, 29 செட்டிநாடு சந்தையில் போயிட்டு அப்பதாவுக்கும் ஐயாவுக்கும் இந்த முக்திநாத் டூரை புக் பண்ணிவிட்டு மற்ற வேறு என்னென்ன டூர்ஸ் வச்சுருக்காங்க எல்லாமே நம்ம பார்த்துட்டு வருவோம். நம்ம செட்டிநாடு சந்தைக்கு போகலாம். நானும் வரேன் அவங்க கூட.